அன்பிற்கினிய நண்பர்களே, அதிமுக தலைமை சில தியாகங்கள் என்கிற தலைப்பில் என் கருத்தில் இருக்கிற விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். இந்த பதிவு இப்போது தேவையா என்றால் தேவை என்று என் மனம் சொல்லுவதனால்தான் இதை பதிவிடுகிறேன். அதிமுகவினுடைய நீதிமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட, இந்திய தேர்தல் ஆணையத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, தொண்டர்களால் வணங்கப்படுகிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுத்தார். பாரதிய ஜனதா கட்சியோடு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை என்று அழுத்தம் திருத்தமாக சொன்னார். சிலர் கிண்டலும் கேலியும் செய்தார்கள். இருந்தாலும் நாங்கள் எடுத்த முடிவு எடுத்ததுதான் என்று சொன்னார். நான் இது சரியா என்று கேட்டபோது அவரிடம் ஒருவேளை இது மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்படுமா என்று அவரிடம் சற்று மெல்ல தயங்கி நான் கேட்டபோதும் கூட அவர் மெல்லிய குரலில் ஆனால் அழுத்தம் திருத்தமாக சொன்னார், அகில இது நாங்கள் ரெசல்யூஷன் போட்டிருக்கிறோம், ரெசல்யூஷன் அப்படிலாம் செய்ய மாட்டோம் என்று சொன்னார். நான் நல்லதே நடக்கட்டும் என்று வாழ்த்திவிட்டு வந்தேன். தேர்தலில் அவர் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை என்று சொன்னது 24 பாராளுமன்ற தேர்தலுக்கு மட்டுமல்லாமல் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கும் பொருந்தும் என்று அவர் அடித்து ஆணித்தரமாக சொன்னார். பாராளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த பிறகும் சொன்னார். நான் பெருமிதத்தோடு நிமிர்ந்து உட்கார்ந்து அவரை கையெடுத்து வணங்கினேன். காரணம், அரசியலில் வெற்றி பெறுகிற போது எல்லோருக்கும் பெருந்தன்மை, ஆளுமை இரண்டும் வரும். ஆனால் ஒரு தோல்வியை ஏற்றுக்கொள்கிற போது எத்தனை பேருக்கு கண்ணியம் இருக்கும், எத்தனை பேர் இதுவும் கடந்து போகும், இதனுடைய கொள்கை, ஒரு கொள்கை தோற்றுவிட்டதால் அந்த கொள்கையை கைவிடக்கூடாது என்று நினைக்கிறவர்கள் அதிகம் பேர் இல்லை என்பதுதான் உண்மை. அந்த சூழ்நிலையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாராளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகும் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவோடு கூட்டு இல்லை என்று சொன்னார். நான் பெருமிதத்தோடு இன்னொன்றையும் எனக்குள் சொல்லிக் கொண்டேன், என்ன நடந்திருந்தாலும் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் 2வது வாக்கு வாங்கி இருக்கிற கட்சி அணி பாஜக தான் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டாலும் உண்மையிலேயே அழுத்த திருத்தமாக கணக்கெடுத்து பார்த்தால் இன்றைக்கும் 2வது இடம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் என்பது தெளிவாக வெட்ட வெளிச்சமாகிறது. எனவே திரு எடப்பாடி அல்லது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அல்லது அவருடைய பொதுக்குழு ஏற்பட எடுத்த முடிவு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை என்கிற முடிவு சரிதான் என்றே நான் மனமாற எண்ணி வாழ்த்தினேன். இப்போது கிட்டத்தட்ட கடந்த ஒரு வார காலமாக தொடர்ந்து வெளிவருகிற செய்திகள், திரு அண்ணாமலை மாற்றப்பட போகிறார், திருமதி வானதி சீனிவாசன் தமிழ்நாடு பாஜகவுடைய தலைமை நாற்காலியில் அமர வைக்கப்பட போகிறார். இந்த இரண்டும் செய்வதே அதிமுகவோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று திரு மோடியும் அமித்ஷாவும் விரும்புகிறார்கள் என்று திரும்ப திரும்ப பல்வேறு பத்திரிகைகளிலே, தொலைக்காட்சிகளிலே நேரடியாகவும் ஒரு பூடகமாகவும் ஹேஷ்யமாகவும் சொல்லப்படுகிறது. இது போன்ற யூகங்கள், ஹேஷ்யங்கள் சகஜம்தான் என்றாலும் கூட நான் இதை கொஞ்சம் இன்றைக்கு சீரியஸாக எடுத்துக்கொள்ள ஒரே ஒரு காரணம், பத்திரிகை துறையிலிருந்து ஒரு மரியாதையான தொலைக்காட்சியுடைய தலைமை பொறுப்பில் இருந்த திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள், அவர் ஒரு பத்திரிகையாளர் என்கிற நடுநிலை தவறி அந்த தொலைக்காட்சியில் இருந்து கொண்டு பாஜகவை அளவுக்கு அதிகமாக ஆதரித்து தன்னை ஒரு RSS காரர் என்று அடையாளப்படுத்திக் கொண்டதுதான் என்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த திரு ரங்கராஜ் பாண்டே ஒரு 24 மணி நேரத்திலே 3 காணொளிகள் வெளியிட்டிருக்கிறார். விதவிதமாக அந்த 3லும் அவர்
அழுத்த நிறுத்தமாக அண்ணாமலையை மாற்ற மாட்டார் என்று சொல்லியிருந்தால் அது வேறு. கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ஒன்றுக்கும் இன்னொரு காணொளிக்கும் வித்தியாசம் இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி பேசுகிறார். 1.5 வருடம் தானே இருக்கிறது சட்டமன்ற தேர்தலுக்கு, அதற்குள் மாற்றி விடுவார்களா என்ன என்று ஒரு வியப்பை வெளிப்படுத்துகிறார். இன்னும் சில காரணங்கள் எல்லாம் ஒரு RSS காரர் என்னவென்ன சொல்லுவாரோ, எப்படியெல்லாம் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொண்டு மக்களையும் குழப்ப முயற்சிப்பாரோ அதுபோல் சற்று நடுக்கத்துக்கு உள்ளாகி விளக்கங்கள் அளிக்கிறார். இந்த அளவுக்கு அவர் ஒரு ஜுர வேகத்தில் செயல்படுவது என்பதே திரு அண்ணாமலை மாற்றப்படுகிறார் என்று என்னுள் மிக ஆழமாக எண்ணத்தை வேரூன்றி பதிய வைத்துவிட்டது. இல்லாவிட்டால் இந்த அளவுக்கு RSS உறுப்பினர் திரு ரங்கராஜ் பாண்டே பதற வேண்டிய அவசியம் இல்லை, அடுத்தடுத்து பதிவுகளை போட வேண்டிய அவசியம் இல்லை. எனவே அண்ணாமலை மாற்றப்பட போகிறார் என்று வேறு காரணங்களுக்காக அல்ல, திரு ரங்கராஜ் பாண்டே திரும்ப திரும்ப போற்ற 3 பதிவுகள், அந்த பதிவுகளின் அடிப்படையிலே அநேகமாக இது நடக்கும் என்று நான் அச்சப்படுகிறேன். அண்ணாமலையை மாற்றுவதை தலைமை பொறுப்பிலிருந்து நான் ஏன் அச்சப்பட வேண்டும் என்று கேட்டால், அது அவர்கள் கட்சி விவகாரம். யாரையும் மாற்றலாம், யாரையும் நியமிக்கலாம். ஆனால் ஒருவேளை அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அருகே அழைத்து வருவதற்கு, அணைத்துக் கொள்வதற்கு, கூட இருந்து குழாவுவதற்காக, எடப்பாடி பழனிசாமியை குஷிப்படுத்துவதற்காக இது செய்யப்படுமானால் எனக்கு அச்சத்தை உண்டாக்குகிறது. இது கூடா நட்பு என்று நான் மனமாற கருதுகிறேன். இப்போதுதான் அவர் என்னதான் கிறிஸ்துவ மக்களிடையே, முஸ்லிம் மக்களிடையே திரு எடப்பாடி பழனிசாமி எடுத்துரைத்தாலும் கூட அவர்கள் முழுவதுமாக திரு எடப்பாடி பழனிசாமி பாஜகவை புறந்தள்ளிவிட்டார், இனி சேரவே மாட்டார் என்கிற 100% நம்பிக்கை அவர்களுக்கு வரவில்லை. எனவே என் கணிப்பின்படி அவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு வாக்களிக்கவில்லை. ஆனால் நான் அழுத்த திருத்தமாக ஆழ்ந்த பதிவோடு சொல்லுகிறேன், இன்றைய தேதியில் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சில இடங்களிலே வைப்பு நிதி கூட போய்விட்ட காரணத்தால் இந்த அளவுக்கு அதிமுக போய்விடக் கூடாது. அவர்கள் எடப்பாடியையும் ஜெயலலிதாவையும் தாண்டி திரு MG ராமச்சந்திரனுடைய கட்சியை ஆதரித்தவர்கள். அந்த பற்றும் பாசமும் பழைய மறக்கவொண்ணா நினைவுகளும் அவர்களை அதிமுக உள்ள காதலை உறுதிப்படுத்தி அவர்கள் திமுகவிடம் தொடர்ந்து இருக்க வேண்டுமா என்ற எண்ணத்தை உண்டாக்கியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் அண்ணாமலை இல்லை, வானதி சீனிவாசன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவர், அந்த பகுதியைச் சேர்ந்தவர், இனத்தைச் சேர்ந்தவர், சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படிப்பட்ட காரணங்களால் திரு எடப்பாடி பழனிசாமி தடுமாற ஆரம்பித்தால் அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்காலத்தை குடிதோண்டி புதைத்துவிடும் என்று நான் மிகுந்த பணிவோடும் வழியோடும் கருதுகிறேன். கால் வைத்த பிறகு அந்த முன்வைத்த காலை பின்னால் எடுக்கிற எந்த தலைவனையும் எந்த இயக்கமும் ஏற்றுக்கொள்வதில்லை. காமராஜர் தோற்றுவிட்ட பிறகு, இந்திரா காந்தி தோற்றுவிட்ட பிறகு, பேரறிஞர் அண்ணா தோற்றுவிட்ட பிறகு, ஏன் தேர்தலிலே மன்னன் என்று போற்றப்பட்ட கலைஞர் நான் எண்ணுகிற அந்த இடத்தில் இருந்தேன். அவர் தோற்று போனார் கண்டியிடம் என்பது சாமி சத்தியமாக உண்மை. ஓம் மேத்தா என்றொரு உள்துறை அமைச்சர், அவர்தான் நேரடியாக வந்து அங்கு இருந்த சாதிக் பாட்சாவை தரக்குறைவாக கழிந்து கொண்டு அதிகாரிகள் ஆவரது ஆகட்டும், ஓட்டுக்களை அள்ளி போட்டு கருணாநிதி வென்றதாக அறிவியுங்கள் என்று சொல்லிவிட்டு போனார். அது வழக்கு என்னென்னவோ நடந்தது. சில விஷயங்கள் எனக்கு தெரியும், அதை நான் இப்போது வெளிப்படுத்த விரும்பவில்லை. எனவே கருணாநிதியும் தோற்று போன பிறகு தோல்வி என்பது அரசியலில் ஒரு எவல்யூஷன் என்று எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, பல நேரங்களில் தோல்விதான் அடுத்த கட்டத்துக்கு, வளர்ச்சிக்கு நம்மை அழைத்து செல்கிறது. எனவே மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவோடு கூட்டு வைப்பார்கள் என்கிற எண்ணம் தமிழ்நாட்டு மக்கள் மனதில் வந்துவிடுமானால் அதிமுகவுடைய நன்மைக்கு உகந்தது அல்ல என்று நான் மிகுந்த தாழ்மையோடு சொல்லுகிறேன். நான் அதிமுக காரன் அல்ல. ஒருவேளை சில சில்லறை பிரச்சனைகளை தீர்க்க பாஜகவினுடைய அண்மை உதவலாம். அதற்கு மேல் நான் விளக்கம் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் ஒரு நீண்ட நாள் அரசியல்
சித்தாந்தத்தில் அதிமுக தோற்றுவிட்டது என்கிற எண்ணத்தை உண்டாக்கிவிடும் என்று நான் மனப்பூர்வமாக கருதுகிறேன். நான் மிகுந்த அன்போடு மீண்டும் சொல்லுகிறேன். ஒன்று, சிறுபான்மை மக்களை அதிமுகவிடமிருந்து முழுமையாக வெளியேற்றிவிடும். அந்த தவறை அதிமுக என்றைக்கும் செய்யக்கூடாது. ஒருவேளை நான் என்னுடைய பிரார்த்தனைகள் தோற்று போய் அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, ஒன்றெண்டு அரையணா காரணா கட்சியில் சேர்ந்து தேர்தலை சந்தித்து திரு எடப்பாடி பழனிசாமி முதல்வர் நாற்காலியில் உட்கார வைக்கப்பட்டாலும் கூட தமிழ்நாட்டில் அடுத்த நிறுத்தமாக நான் சொல்லுகிறேன், பாண்டிச்சேரியிலே ரங்கசாமிக்கு என்ன நிலைமை ஏற்பட்டதோ அதே நிலைமைதான் அதிமுகவுக்கும் திரு எடப்பாடி என்பவருக்கும் இங்கு ஏற்படும். எந்த உத்தரவையும் எடப்பாடி போடுகிற, முதலமைச்சர் என்கிற ஹோதாவில் போடுகிற எதையும் அவர்கள் மதிக்க மாட்டார்கள். பாஜக ஒரு சூப்பர் முதலமைச்சர் என்கிற பொறுப்பில் செயல்பட ஆரம்பித்துவிடும். தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல, தமிழர்களுக்கு நல்லதல்ல. எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்ட அதிமுகவுக்கும் இது நன்மை பயக்காது. இன்னும் 1000 முறை தோற்றாலும் ஒவ்வொரு தோல்வியையும் உன்னிப்பாக பார்த்து ஏன் தோற்றோம் என்று அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டால் நம்மை அடுத்த முன்னேற்ற கட்டத்துக்கு அழைத்து செல்லும். இது சொந்த வாழ்க்கையிலும் சரி, அரசியலிலும் சரி, எதிலும் சரி. காலம் நினைத்தால் கைகூடும், அது கனவாய் போனால் மனம் வாடும். இது காதலுக்கு மட்டுமல்ல, அரசியல் வெற்றிக்கும் தான். ஆனால் இது இப்படி இரண்டுக்கும் பொருந்துகிறது என்பதனாலேயே நான் மிகுந்த பரிவோடு வேண்டிக் கொள்ளுகிறேன். வேண்டாம் எடப்பாடி, வேண்டாம். நச்சு பாம்போடு நட்பாக இருக்க முயற்சிக்காதீர்கள். நன்றி.